Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் தான் MBBS BDS க்கு கவுன்சிலிங் கால்ஃபார் பண்ணி நடத்துவாங்க. லாஸ்ட் இயர் 2020ல அவங்க எப்படி பண்ணாங்க, எந்த டைம் பீரியட்ல ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங் நடந்துச்சு, கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் கவுன்சிலிங் எப்போ நடந்துச்சு, மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் எப்போ நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த வருஷத்துக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு ட்ரெய்லர், ஒரு ப்ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் 2020ல என்ன தான் நடந்துச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கால்ஃபார் பண்ணுவாங்க. அப்ராக்சிமேட்டாக 15 நாள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் இயர் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 7 days ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்குவாங்க. எப்படி அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு 7 நாள், அப்போ ஒரு 22 நாளில் அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு 22 இல்லை 25 நாளுக்குள்ளே நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். அது ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா அதில் வந்து ஜென்ரல் ரேங்க் அண்ட் கம்யூனிட்டி ரேங்க் இருக்கும். ஸோ அதை வச்சு நமக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் எந்த மார்க் வரைக்கும் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஓகே, எக்ஸாக்டாகவே கெஸ் பண்ண முடியும். தென் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுருக்கணும். நீட் யூஜி 2020 அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு, இங்கேயே 2 இருக்குது பார்த்துக்குங்க. அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு. மேபி இந்த வருஷம் OMR ஷீட்டை எடுத்துகிட்டு வர சொல்லலாம். ஸோ அதனால் பிரிண்ட் எல்லாருமே எடுத்து வச்சுருப்பீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட். 11th மார்க் ஷீட் நீங்கள் 11th பப்ளிக் எழுதி அந்த மார்க் ஷீட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருந்தால் எடுத்துகிட்டு போங்க. 11th பப்ளிக் எழுதலை அப்படின்னா எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. திஸ் இஸ் நாட் கம்பல்சரி. யாரெல்லாம் 11th பப்ளிக் எழுதுனீங்க அவங்க 11th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகணும், அவ்வளோதான். 4th ஹையர் செகண்டரி, அதாவது 12th மார்க் ஷீட். 5th வந்து பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் from 6th to 12th standard studied in தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் obtained from concerned CEO. இது வந்து 6th to 12th தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அந்த CEO கிட்ட வாங்கிக்கணும். ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிரின்சிபல் கிட்ட வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு. சரி, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடிட் அது எடுத்துக்கணும். உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். யார் ஃபஸ்ட் கிராஜுவேட் அந்த இது கிளைம் பண்ணுறாங்க அவங்க எடுத்துக்கணும். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு? ஃபீ எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணுறவங்களுக்கு. SC SCA ஸ்டூடெண்ட்ஸ், ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வருட வருமானம் 2.5 lakhsக்கு கம்மியாக இருந்தால் அவங்களுக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ அவங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். ஓகேங்களா, நாட் ஃபார் ஆல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இது ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் வந்து நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாத்துலேயும் போட்டால் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து MBBS கவுன்சிலிங் வந்து கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டாவில் கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வேணும். பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும்? பேரண்ட்ஸோட ஸ்டடி சர்டிஃபிகேட் இன் தமிழ்நாடு, எய்தர் ஃபாதர் ஆர் மதர், 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும். அதில் என்ன வேணும்? TC, SSLC ஆர் 10th, 12th மார்க் ஷீட், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். நான் 12th இது டிகிரிலாம் முடிக்கலன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஆர் நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்லாம் ஒன்று தாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒன்று பேரண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் வேணும். அது அம்மாவது மட்டும் இருக்கலாம், இல்லை அப்பாவது மட்டும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி. அதுவும் ஃபாதர் இல்லைனா மதர் இது மட்டும் இருந்தால் போதும். பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட் இன் தமிழ்நாடு சச்சஸ் டிரைவிங் லைசன்ஸ். தமிழ்நாடுன்னா என்னங்க அர்த்தம்? தமிழ்நாடு அட்ரஸோடு இருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸோ, ரேஷன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, இல்லை ஓட்டர் ஐடியோ, இதில் ஏதாவது ஒன்று வேணும். Bonafide certificate from the candidates, those who have joined in any course other than MBBS BDS course are allowed. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்க, சார் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட்டேன், PSGயில் இன்ஜினியரிங் அட்மிஷன் போட்டேன், நான் டிகிரி ஜாயின் பண்ணிட்டேன், இப்போது நான் வந்து MBBS கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து உங்களோட HOD அண்ட் பிரின்சிபல் கிட்டேருந்து நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிடணும், அவ்வளோதான். போனஃபைட் சர்டிஃபிகேட்னாலும் ஸ்டடி சர்டிஃபிகேட்னாலும் ஒன்று தான். போத் போனஃபைட் சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்டடி சர்டிஃபிகேட் ரெண்டும் ஒன்று தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் இப்போது ஷெட்யூல் எப்படி விட்டுருந்தாங்க போன வருஷம் பாருங்கள். கரெக்டாக 23ஆம் தேதி, நவம்பர் 23ஆம் தேதி திங்கக்கிழமை ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஆரம்பிச்சது. காலையில் 9 மணிக்கு ஃபஸ்ட்டு பேட்சை உள்ளே அலோவ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் ஜென்ரல் ரேங்க் வைஸ் தான் கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 103ஆவது ரேங்க் வரைக்கும் 710 மார்க்லேருந்து 657 மார்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க. அப்புறம் செகண்ட் பேட்ச் 11 AM 642 மார்க் வரைக்கும் ரேங்க் பார்த்துக்குங்க.
அப்புறம் தேர்ட் பேட்ச் 2 மணிக்கு ஆரம்பித்து 631 மார்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க. மண்டே கவுன்சிலிங் ஓவர். நெக்ஸ்ட் டியூஸ்டே நெக்ஸ்ட் டே 24ஆம் தேதி 9 மணி 11 மணி 2 மணின்னு 3 ஷெட்யூல் நடந்துச்சு. அப் டு 610 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. 25 வெட்னஸ்டே 610 மார்க் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 751வது ரேங்க். நெக்ஸ்ட்டு புதன்கிழமை காலைல 9 மணிக்கு 11 மணிக்கு 2 மணிக்குன்னு 3 பேட்சாக வர சொல்லியிருந்தாங்க. 592 மார்க், அதாவது 1203வது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. அதே 26ஆம் தேதி நவம்பர் 26ஆம் தேதியும் 3 பேட்சு 575 மார்க்கு, அதாவது 1701வது ரேங்க் வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. நெக்ஸ்ட் இப்போது 27ஆம் தேதி ஃப்ரைடே உங்களுக்கு வந்து காலைல 9 மணி 11 மணி 2 மணி 3 பேட்ச் இருக்குங்க. 2150 562 மார்க் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. சாட்டர்டே 551 மார்க் வரைக்கும், அதாவது 2622 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. சண்டே லீவுங்க. சண்டே வந்து கவுன்சிலிங் நடக்காது. மேபி ரொம்ப டைம் கம்மியாக இருக்குன்னா சண்டே கவுன்சிலிங் நடக்கலாம். போன வருஷத்து சண்டே கவுன்சிலிங் நடக்கலை. அப்புறம் 30ஆம் தேதி திங்கக்கிழமை. இது எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்ட். இது ஃபஸ்ட் ரவுண்டில் என்னென்ன நடக்குதுங்க? கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ், அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டுமோ, இது ரெண்டுக்கும் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு கவுன்சிலிங் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த இது பார்த்துட்ருக்கோம். 539 3151வது ரேங்க் வரைக்கும் மண்டே கூப்பிட்டுருந்தாங்க. சார் இதுக்குள்ளேயே உங்களுக்கு பிசி எம்பிசி பிசிஎம்க்கெல்லாம் வந்து நமக்கு சீட்டு முடிஞ்சிருக்குமே, எதுக்கு? கவர்மெண்ட் கோட்டாக்கு செல்ஃப் ஃபினான்சிங் சீட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பிடிஎஸ் இருக்குல்ல, அதனால் வந்துக்கிட்டே இருக்கும் மார்க். டியூஸ்டே 1ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 1 வந்துருச்சு. டிசம்பர் 1ஆம் தேதி 3 பேட்ச்சு 528 மார்க்கு 3707வது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. வெட்னஸ்டே 2 டிசம்பர் 516 மார்க்கு 4301 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. 3 டிசம்பர் தேர்ஸ்டே உங்களுக்கு இந்த ரேங்க் முடிஞ்சுதுன்னா இதுக்கு அடுத்த ரேங்க்லேருந்து 4890வது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருப்பாங்க. 505 மார்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க. ஃப்ரைடே 4th டிசம்பர் உங்களுக்கு 4891வது ரேங்க்லேருந்து 5441வது ரேங்க்கு 495 மார்க் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட் ரவுண்ட் இதோட முடிஞ்சு போச்சு. 495 மார்க்கோட ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃபஸ்ட் ரவுண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. சர்டன் ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் கன்க்ளூடட் இதோட. சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். இப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான கவுன்சிலிங். இப்போ நல்லா பார்த்துக்குங்க, எத்தனை தேதியில் ஆரம்பிச்சது? 23ஆம் தேதி, நவம்பர் 23ஆம் தேதி ஆரம்பித்தது உங்களுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் நடந்திருக்கு. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 11-12 நாள் ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்குது. 15 நாள் ஆக்சுவலாக, இன்னொரு 3 நாள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இதுக்கு அடுத்த ரேங்க் இதுக்கு அடுத்த மார்க்கில் ஃபில் ஆகாதனால ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் அந்த கேட்டகரிக்கு மட்டும் ஃபில் ஆகாதனால எந்த கம்யூனிட்டிக்கு சீட் ஃபில் ஆகலை அந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்டை மட்டும் அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவங்க அந்த ரேங்க் வைஸ் மார்க் வைஸ் சீட்டு கொடுப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட் ரவுண்ட். ஃபஸ்ட் ரவுண்ட் 15 நாள் வரைக்கும் நடந்திருக்கு. இப்போது 19ஆம் தேதி டிசம்பர் 19ஆம் தேதி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான், கம்யூனிட்டி வைஸ் சீட்லாம் கிடையாது. இந்த 12.5 லட்ச ரூபாய் சீட்டு சொல்கிறோம்ல, எல்லாம் சேர்த்து 18 லட்சம் வரைக்கும் கட்டுற மாதிரி இருக்கும்னு சொன்னோம்ல, அந்த சீட்டுக்கான கவுன்சிலிங். இதில் வந்து என்ஆர்ஐ கோட்டா வரும், மேனேஜ்மெண்ட் கோட்டா வரும், அப்புறம் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இதெல்லாம் வருவாங்க. 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 786 மார்க்லேருந்து உங்களுக்கு 700வது ரேங்க்லேருந்து 519வது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. ரேங்க் 1லேருந்து 2007 வரைக்கும். இப்போது 19ஆம் தேதி. 20ஆம் தேதி சண்டே இல்லை, சண்டே நமக்கு லீவு. 21ஆம் தேதி உங்களுக்கு 2008வது ரேங்க்லேருந்து 3018வது ரேங்க் வரைக்கும் 518 மார்க்லேருந்து 483 மார்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க. தென் டியூஸ்டே 452 மார்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க, 482லேருந்து. தென் வெட்னஸ்டே 452 வரைக்கும் டியூஸ்டே முடிஞ்சிச்சா. வெட்னஸ்டேல 451வது மார்க்லேருந்து 425 மார்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க. ஸோ 425 மார்க்கோட ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சுது. இதில் உங்களுக்கு டிடி டீட்டெயில் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டாவுக்கு நீங்கள் 2 டிடி எடுத்துகிட்டு போகணும். ஒன்று 500 ரூபிக்கு ஒரு டிடி. இந்த டிடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராசஸிங் ஃபீஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
13,610 ரூபாய்க்கு ஒரு டிடி. இந்த டிடி வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ். ஸோ இந்த 2 டிடி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? அட்மிஷன் அதாவது நீங்கள் கவுன்சிலிங்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு சீட்டு கிடச்சா இந்த டிடியை கொடுத்துட்டு சீட்டை உறுதி பண்ணி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கிக்கணும். ஓகே, இந்த 500 ரூபாய் நான் ரீஃபண்டபிள் எல்லோரும் கொடுத்துருவீங்க. இந்த 13,610 சீட்டு கிடச்சா உங்களுக்கு அது இந்த டிடி கொடுக்குற மாதிரி இருக்கும். தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்துக்கிட்டு இருக்கோமா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 2 டிடிங்க. ஒன்று 1000 ரூபாய்க்கு ப்ராசஸிங் ஃபீஸ் டிடி. அதுக்கடுத்து உங்களுக்கு சீட்டு கிடச்சா 1 லட்ச ரூபாய்க்கு டிடி கொடுக்கணும். ஸோ இங்கேயும் 2 டிடி. ஒன்று ப்ராசஸிங் ஃபீக்கு 1000 ரூபி டிடி. ரெண்டாவது காலேஜ் கிடச்சா 1 லட்ச ரூபாய்க்கு டிடி. 1 லட்ச ரூபாய்க்கு டிடி காலேஜ் கிடச்சா 1000 ரூபாய் எல்லோரும் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ இங்கே டிடி எந்த அட்ரஸ்க்கு எடுக்கிறது சார்? எல்லாருக்கும் ஒரே அட்ரஸ் தான். த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி, சென்னை 6,10,000 அவ்வளவுதான். ஸோ இந்த நேமில் தான் நம்ம டிடி எடுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை சார்? ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் ரவுண்டுக்கு போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும்? நீட் யூஜி அட்மிட் கார்டு, நீட் யூஜி ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, அவ்வளோதான். இந்த 4 தான், அவ்வளோதான். இந்த 5 ஆக்சுவலாக 5 1 2 3 4 5 இந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தேவை. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சரி, இப்போ இவ்வளோ கொடுத்துருக்காங்களே, இங்கே நல்லா பாருங்கள். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியில் நான் சீட் கிளைம் பண்ண போகிறேன். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டினா தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி. அவங்களுக்கு என்னென்ன வேணும்? ஸ்டடி சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை head of the institution last studied annexure 1A கொடுத்துருக்காங்க. or a certificate issued by the competent revenue authority of the candidate's native jurisdiction annexure 1B. ரெண்டுல ஏதாவது ஒன்று. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸி. நீங்கள் போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்த அத்தனை ஸ்கூல்லையும் நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டி, உங்களோட மதர் டங் வந்து தெலுங்கு தான் இல்லை மலையாளம் தான் சைன் வாங்கிட்டு வந்து அத்தனை காப்பி ப்ரொடியூஸ் பண்ணால் போதும். ஓகே, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு வேணும். இந்த 5ஆவதுல இருக்கிறது பூராமே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியில் இருக்கவங்க மொதல் 5 சர்டிஃபிகேட், அது இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட்டும் கொண்டு வரணும். டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் சார் அவங்க இது மட்டும் மொதல் 5 இது மட்டும் கொடுத்தா போதும். 5 சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தா போதும். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸ் ஸ்டடி சர்டிஃபிகேட், தமிழ்நாடு அதாவது எய்தர் ஃபாதர் ஆர் மதர், தமிழ்நாட்டில் தான் அவங்க பேரண்ட்ஸ் படித்தாங்க அப்படிங்கிறதுக்கு. தமிழ்நாடு நேட்டிவிட்டி பீப்புளுக்கு தான் தெலுங்கு மைனாரிட்டி சீட் கொடுப்பாங்க, பார்த்துக்குங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், SSLC 10th 12th மார்க் ஷீட், ஃபஸ்ட் கிராஜுவேட், இதில் ஏதாவது நோ கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், இதில் ஏதாவது ஒன்று கொடுங்க. பேரண்ட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு சச்சஸ் டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் ஆர் ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது வேணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்குங்க. முதல்ல நீட் ஸ்கோர் கார்டு அண்ட் நீட் அட்மிட் கார்டு, 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். இந்த 5 யாருக்கு தேவை? பியூர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர போகிறேன். NRI கோட்டா, NRI கோட்டாவுக்கு இன்னும் அந்த NRIக்குன்னு ஒரு சில அஃபிடவிட்லாம் இருக்கும். எம்பசிலேருந்து வாங்கி உங்களோட NRIக்கு உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ அனுப்பியிருப்பாங்க, அது எடுத்துகிட்டு போகணும். NRI கோட்டாவுக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த 5 சர்டிஃபிகேட் மட்டும் போதும். லிங்குவிஸ்டிக் சர்டிஃபிகேட்டுக்கு இந்த 5 ப்ளஸ் இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போகணும். லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி கிளைம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு நேட்டிவ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் தான் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டா எனி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் எனி ஸ்டேட் கேன் பார்ட்டிசிபேட். இப்போது ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டேட் கோட்டா முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா அதுக்கப்புறம் நடந்துச்சு. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டேட் கோட்டா நடக்க போகுது. ஸ்டேட் கோட்டானா கவர்மெண்ட் சீட்ஸ் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் நடக்க போகுது. இப்போ பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஜென்ரல் நீங்கள் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறது. இப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டா முடிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டில் எடுத்தோம்ல, டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. அந்த இதில் டிசம்பர் 4ஆம் தேதி நீங்கள் சீட் எடுத்ததுலேருந்து உங்களுக்கு 4 இல்லை 6 நாளில் போய் ஜாயின் பண்ணணும் காலேஜில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கமிட்டி வில் வெயிட் ஃபார் அடிஷன் ஆஃப் நியூ காலேஜஸ் ஆர் சீட்ஸ். புதுசாக செகண்ட் ரவுண்டில் ஏதாவது காலேஜ் வரப்போதா இல்லை சீட்ஸ் அடிஷன் ஆக போதா அப்படின்னு கமிட்டி வந்து வெயிட் பண்ணும். கவுன்சிலிங் கமிட்டி. ஆல் இண்டியா கோட்டா ரிட்டர்ன் சீட் வரணும். அப்போ தான் செகண்ட் ரவுண்டு இங்கே கண்டக்ட் பண்ண முடியும். ஆல் இண்டியா கோட்டா ரிட்டர்ன் சீட் வந்தால் தான் இங்கே செகண்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட் ரவுண்ட் ரிசைன்டு சீட் ஆர் நான் ஜாயின்டு சீட்ஸ் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். ஃபஸ்ட் ரவுண்டில் நான் ஒரு சீட் எடுத்தேன், ஜாயின் பண்ணல,
எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஜிப்மரில் கிடைக்கும் போயிட்டேன், அந்த சீட் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு சீட்ஸ் எப்படி ஆட் ஆகுது? ஆல் இண்டியா கோட்டாலேருந்து வருது. ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் எடுத்தவங்க ஜாயின் பண்ணனா அது வருது. அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஜாயினிங் சீட்ஸ் எல்லாம் வந்துடுது. ஆல் இண்டியா கோட்டா ரிட்டன் சீட்ஸ் வருது. புதுசாக ஏதாவது செகண்ட் ரவுண்டில் தான் ஒரு காலேஜ் வருது. போன வருஷம் பிஎஸ்ஜி செகண்ட் ரவுண்டில் தான் 100 சீட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. முத்துக்குமரன் காலேஜ் செகண்ட் ரவுண்டில் தான் வந்துச்சு. அந்த மாதிரி செகண்ட் ரவுண்டில் தான் ஒரு சில காலேஜஸ் வருது அப்படின்னா அந்த சீட்ஸ் ஆட் ஆகும். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு கமிட்டி ரெடி ஆகிட்டாங்க. சரி, இப்போது செகண்ட் ரவுண்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது பாருங்கள். ஸ்பெஷல் கேட்டகரி கேன் நாட் அட்டெண்ட். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்-சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இதில் ஜாயின் பண்ணவங்க செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், எம்சிசி ரவுண்ட் 2ல் ஜாயின் பண்ணிட்டேன், ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 2ல் அங்கே காலேஜ் எடுத்து ஜாயின் பண்ணிட்டேங்கிறவங்க இங்கே செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ரவுண்ட் 1 ஆப்ட் அவுட். ரவுண்ட் 1ல் ஆப்ட் அவுட் கொடுத்தேன் சார், அதாவது என்ன, எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிது, அந்த காலேஜ் எனக்கு வேணான்னு நான் சீட்டே எடுக்காமல் வந்துட்டேன், நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் காலேஜில் ஒரு பர்டிகுலர் காலேஜ் கிடச்சிது, இந்த காலேஜில் போய் சேருவாங்களா, எனக்கு இங்கே வேணாம் அப்படின்ட்டிங்க, செகண்ட் ரவுண்டில் செல்ஃப் ஃபினான்சிங்க்கு கலந்துக்க முடியாது. ஆனால் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கலந்துக்கலாம். உங்கள் ரேங்க்குக்கு ஒரு பர்டிகுலர் கேட்டகரி கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டான்னு பிரிச்சிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் கோட்டாவில் உங்களுக்கு சீட்டு இருந்து நீங்கள் எடுக்கலைன்னா அதுக்கு பேர் ஆப்ட் அவுட். செகண்ட் ரவுண்ட் மாப்பப் ரவுண்ட்லாம் நீங்கள் கலந்துக்க முடியாது. ஆனால் சீட்டு இல்லை சார், நான் போனேன், என் ரேங்க்குக்கு அங்கே சீட்டு இல்லை, அப்போ உங்கள் தப்பு கிடையாது அது. அதனால் நீங்கள் செகண்ட் ரவுண்டில் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கு பேர் வெயிட் லிஸ்ட். என் ரேங்க்குக்கு சீட்டு வரலைங்க, அப்போ நீங்கள் வெயிட் லிஸ்ட். வெயிட் லிஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்தர் ரவுண்டில் கலந்துக்கலாம். ஆப்ட் அவுட், சீட்டு இருந்து வேணான்ட்டேன், ஃபர்தர் ரவுண்டில் கலந்துக்க முடியாது, பார்த்துக்குங்க. சரி, நெக்ஸ்ட் யாரும் ஆப்ட் அவுட் கொடுக்க மாட்டீங்க. ஹூ கேன் அட்டன் ரவுண்ட் 2? ரவுண்ட் 2 யார் அட்டன் பண்ண முடியாதுன்னு யார் அட்டன் பண்ணலாம்? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகிடுச்சு அண்ட் ஜாயினும் பண்ணிட்டாங்க. சீட் அலாட்டட் இன் ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் ஜாயின்ட் இன் த காலேஜ் அண்ட் வாண்ட் டு கெட் ரீஅலாட்மெண்ட். திருப்பி எனக்கு ரீஅலாட்மெண்ட் வேணுங்க. ரீஅலாட்மெண்ட்னா என்ன? இப்போ எனக்கு ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடச்சிது, பட் இதை விட பெட்டர் காலேஜ் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், எங்கள் ஊருக்கு பக்கத்துலையோ இல்லை என் ஃப்ரெண்டோ அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கான், அங்கே போய் நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிறவங்க ரீஅலாட்மெண்ட் ஆர் அப்கிரேடேஷன் அப்படிம்பாங்க. அவங்க செகண்ட் ரவுண்டில் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் எடுத்து ஜாயின் பண்ணவங்க செகண்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் எனக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் சீட் தான் கிடச்சிது, கவர்மெண்ட் கோட்டா கிடைக்கல, அதாவது 4 லட்ச ரூபாய் சீட் கிடச்சிது, அந்த 13,610 பியூர் கவர்மெண்ட் சீட் கிடைக்கல, அவங்களும் கலந்துக்கலாம். ஏன்னா சீட்டு இல்லை, அதனால் செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்தீங்க, கலந்துக்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் எனக்கு சீட் கிடைக்கல, செல்ஃப் ஃபினான்ஸ் வேணான்ட்டேன், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் நீங்கள் திரும்பி கலந்துக்கலாம். ஓகே, ஸோ ரீஅலாட்மெண்ட் பெட்டர் காலேஜ்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது கிடைக்குதுன்னா. இப்போது ஃபஸ்ட் ரவுண்டில் நான் ஒரு காலேஜ் எடுத்து ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜில் எல்லா ஒரிஜினலும் கொடுத்துருவேன். அந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் ஸ்லிப்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்புறம் ப்ராசஸிங் ஃபீ 500 ரூபி நீங்கள் பே பண்ணதுக்கு கவுன்சிலிங் கமிட்டி உங்களுக்கு ஒரு கவுண்டர் சலான் மாதிரி ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அது அப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காலேஜ் யூ ஹேவ் ஜாயின்ட். எந்த காலேஜில் ஜாயின் பண்ணீங்க, கவர்மெண்ட் காலேஜோ ப்ரைவேட் காலேஜ், எங்கே ஜாயின் பண்ணீங்க, அங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கிற ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட். இந்த 3ஐயும் எடுத்துக்கிட்டு போகணும். ஃபீ ரிசிப்ட்டுங்க, திருப்பி 500க்கு டிடி எடுக்காதீங்க, ஃபீ ரிசிப்ட், போனஃபைட் சர்டிஃபிகேட், இந்த 3ஐயும் எடுத்துகிட்டு நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ஆல்ரெடி சீட்டு கிடச்சி ஃபஸ்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணவங்க இந்த 3ஐயும் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா திருப்பி ஒரிஜினல்லாம் காலேஜில் இருக்க எப்படி எடுத்துகிட்டு போக முடியும். சரி, வெயிட் லிஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ்னால் யார்? நான் ஃபஸ்ட் ரவுண்டு போனேன், சீட்டு கிடைக்கல, நோ ப்ராசஸிங் ஃபீ, பட் ரிசிப்ட் வேணும். 500 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீ நீங்கள் கொடுத்து உங்களுக்கு ரிசிப்ட் கையில் வச்சுருப்பீங்க, வெயிட் லிஸ்ட்டுன்னு போட்டு, அந்த ரிசிப்டை எடுத்துகிட்டு போங்க. ரிசிப்ட்னா 500 ரூபி கட்டின பில்லு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டியூஷன் ஃபீ, டிடி நீடட். ஏன் டியூஷன் ஃபீக்கு மட்டும் 13,610 என்னங்கிறது இது மட்டும் வேணும்? ஏன் சார் திருப்பி டியூஷன் ஃபீஸ் கேட்குறாங்க? நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் வெயிட் லிஸ்ட்னா உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்க மாட்டாங்க, 13,610 டிடி வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த தடவை அந்த ஒரு டிடி மட்டும் வேணும். போனஃபைட் சர்டிஃபிகேட், நீங்கள் வேறு ஏதாவது அக்ரிலையோ இல்லை வேறு ஏதோ கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேருந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க. ரவுண்ட் 2 அன்அட்டெண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் நாட் அட்டெண்ட் மாப் அப் ரவுண்ட். ரவுண்ட் 2ல் போயிட்டு இங்கே மட்டும் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே எனக்கு கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் கிடைக்கவா போகுதுன்ட்டு நீங்கள் போகலன்னா மாப் அப் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு இருந்தாலும் உங்கள் மார்க் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் செகண்ட் ரவுண்டுக்கு கூப்பிட்டா போயிடணும், ஆப்சென்ட் ஆகக்கூடாது. நியூ கேண்டிடேட்ஸ், என்ன ஃபஸ்ட் ரவுண்டுக்கு கூப்பிடவே இல்லை சார், அப்ளை பண்ணேன்,
செகண்ட் ரவுண்டுக்கு தான் என் மார்க்கே வந்திருக்கு. அப்போ நீங்கள் 2 டிடி எடுத்துகிட்டு போகணும். என்ன? ப்ராசஸிங் ஃபீ 500, டியூஷன் ஃபீ 13,610. ஏன்னா இப்போ தான் நீங்கள் போகிறீங்க, இந்த 2 டிடி எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை 6,10,000. அந்த அட்ரஸ் திருப்பி நமக்கு ப்ராஸ்பெக்டஸில் வரும், அதை பார்த்துக்கலாம். சொல்கிறேன், போன வருஷம் அந்த அட்ரஸ் இருந்துச்சு. இப்போ புதுசாக செகண்ட் ரவுண்டில் தான் நான் போகிறேன். ஃபஸ்ட் ரவுண்டுக்கு போனேன், எனக்கு சீட்டு இல்லைன்ட்டாங்க, வெயிட் லிஸ்ட் போட்டாங்கங்கிறவங்க, இப்போ தான் நான் போகிறேங்கிறவங்கலாம் வழக்கம் போல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அத்தனை சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு என்ன பண்ணுவாங்க? ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. சீட் மேட்ரிக்ஸ், எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது, கேட்டகரி வைஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரீஅலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ரீஅலாட்மெண்ட்னா ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க வேறு காலேஜ் போனால் ரீஅலாட்மெண்ட். இப்போ தான் சார் நான் செகண்ட் ரவுண்டுக்கு வரேன், காலேஜ் கிடைக்குமா? அலாட்மெண்ட், ரெண்டுமே நடக்கும். சரி, இப்போது போன வருஷம் செகண்ட் ரவுண்ட் எப்போ நடந்துச்சு? இங்கே பாருங்கள், ஜனவரி மாதத்துக்கு வந்துருச்சு. டிசம்பர் 4ஆம் தேதியே ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஜனவரி 5ஆம் தேதி தான் செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்குது, செல்ஃப் ஃபினான்சிங் அண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு. ஏன்? அங்கே ஆல் இண்டியா கோட்டா முடிஞ்சு சீட் ரிட்டர்ன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் சரி. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 710 மார்க்லேருந்து அதே உங்களுக்கு 566 மார்க் வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்தே கூப்பிட்ருக்காங்க. என்ன சார் கொடுமை? 710 எடுத்தவங்க கண்டிப்பாக எம்எம்சி தான் போயிருப்பாங்க. திருப்பி அவன் எங்கே போய் ரீஅலாட்மெண்ட் கேட்க போகிறான்? அதெல்லாம் கிடையாது. நான் உன்னை கூப்பிடுறேன், நீ கோயம்புத்தூர் போகிறதா இருந்தால் போய்க்கலாம், இல்லை உங்கள் ஊர் கீழ் பக்கத்துக்கு பக்கத்தில் இருக்குன்னா போய்க்கலாம். கூப்பிடலன்னு யாரும் சொல்லக்கூடாது, எங்கள் மேலே பழிய போடக்கூடாதுன்ட்டு கமிட்டி என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட் ரேங்க்லேருந்தே எல்லாரையும் செகண்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. தென் 6ஆம் தேதி உங்களுக்கு 511 மார்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க. 502 மார்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க. தென் 7ஆம் தேதி 475 மார்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க. இங்கே நிறைய பேர் 1000, 2000, 3000 பேரை கூப்பிடுவாங்க. ஏன்? மோஸ்ட்லி நிறைய பேர் போகவே மாட்டாங்க செகண்ட் ரவுண்டுக்கு. ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்த காலேஜே எனக்கு போதும், எனக்கு பெட்டர்னா செகண்ட் ரவுண்ட் போக மாட்டாங்க. காலேஜ் மாற்ற தேவையில்லைங்கிறவங்க போக மாட்டாங்க. அதனால் சரி, இப்போது எகெயின் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் தேதியே தான் வருது. 6597லேருந்து 8529, அதாவது 444 வரைக்கும் மார்க் வரைக்கும் கூப்பிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், செல்ஃப் ஃபினான்ஸ் எம்பிபிஎஸ், கவர்மெண்ட் பிடிஎஸ், செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்ருக்காங்க. அண்ட் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் பிடிஎஸ் ஒன்லி. இந்த இடத்துலலாம் நல்லா பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்குலாம் செல்ஃப் ஃபினான்ஸில் பிடிஎஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அவங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு முடிஞ்சு போச்சு. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு எம்பிபிஎஸ் சீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஜென்ரல் ரேங்க் இதிலேருந்து இந்த இது வரைக்குமே இருக்கவங்க, நீங்கள் இந்த கம்யூனிட்டி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டினா உங்களுக்கு எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எல்லா அந்த சீட்ஸ்க்கும் கவுன்சிலிங் கூப்பிட்ருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த மார்க்லேருந்து இந்த மார்க் வரைக்கும் இருக்கவங்க செல்ஃப் ஃபினான்ஸ் பிடிஎஸ்க்கு மட்டும்தான் அவங்களை கூப்பிட்ருக்காங்கன்னு அர்த்தம், இந்த கேட்டகரியில் இருக்கவங்கள. ஸோ தட் இஸ் த திங். ஓகே, நெக்ஸ்ட்டு சண்டே கூட நடந்திருக்குது. ஏன்? டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. சண்டே கம்பல்சரி நீங்கள் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணணும்னு என்எம்சி கிட்ட வந்து உத்தரவு வந்துருச்சு. ஓகே, அலாட்மெண்ட் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் ஒன்லி. பிடிஎஸ் வந்து ஃபில் ஆகவே இல்லை. ஸோ சண்டே அண்ட் மண்டே நடந்துச்சு. ஜென்ரல் ரேங்க்கு உங்களுக்கு 246 மார்க்லேருந்து 113 மார்க் வரைக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ செல்ஃப் ஃபினான்சிங்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 2.5 லட்சம், டியூஷன் ஃபீஸ் 2.5 லட்சம். அதுதான் நெக்ஸ்ட்டுங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு நடந்துச்சு. இப்போது சார் மேனேஜ்மெண்ட் கோட்டா சொல்லலையே, இதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா செகண்ட் ரவுண்ட் நடந்துச்சு. மேனேஜ்மெண்ட் கோட்டா செகண்ட் ரவுண்ட் அவங்க இன்னும் நிறைய ரேங்க்ஸை கூப்பிட்டுருந்தாங்க. திஸ் இஸ் ஹவு கவுன்சிலிங் ஹேப்பன்ட் லாஸ்ட் இயர் இன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கரெக்டான ஐடியாவை கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். Kindly subscribe our Biology Simplified Tamil channel. Take care. Good night. காலையில் பார்த்தா குட் மார்னிங், மதியானம் பார்த்தா குட் ஆஃப்டர்நூன். See you. Bye.